இனி நீங்க வரக்கூடாது. எந்த நடிகரும் எடுக்காத முடிவை எடுத்த லாரன்ஸ், இப்படியும் ஒரு முடிவா? விழுப்புரத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் ரசிகர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் ரசிகர்கள் மற்றும் ரசிகர் குடும்பத்தினருடன் போட்டோ எடுத்துக்கொண்டார். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்கிறார் நடிகர் ராகவா லாரன்ஸ். தன்னை தேடி இனி அவர்கள் வர வேண்டாம், என் ரசிகர்களை தேடி இனி நான் செல்கிறேன் என்று கூறியிருக்கிறார். கடந்த ஆண்டு சென்னை வந்து தன்னை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட ரசிகர்கள் திரும்பிச் செல்லும் போது விபத்து ஏற்பட்டு அதில் ஒரு ரசிகர் உயிரிழந்தார். இந்த செய்தி அறிந்து மிகவும் மனம் வருந்தியதாக ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். மேலும் பிரபலங்கள் தங்கள் ரசிகர்களை பொதுவெளியில் சந்திக்க செல்லும் போது அவர்கள் மீதுள்ள அன்பால் புகைப்படம் எடுக்க நெருங்கி செல்வார்கள். அப்போது கூடும் கூட்டத்தால் தள்ளுமுள்ளு அடிதடி என பல அசம்பாவிதங்கள் ஏற்படுவதுண்டு. அப்படித்தான் சந்திரமுகி 2 பட விழாவிலும் நடந்தது. சென்னையில் நடைபெற்ற இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை காண சென்றிருந்த கல்லூரி மாணவர் ஒருவருக்கும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதில் பவுன்சர்கள் அந்த மாணவரை கடுமையாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. பலரும் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தனர். இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது என கூறி நடிகர் ராகவா லாரன்ஸும் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டார். இந்த சம்பவங்கள் எல்லாம் தன்னுடைய மனதை வலிக்க வைத்துள்ளதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் கடந்த முறை சென்னையில் ரசிகர்களுடன் சந்திப்பு நடத்தி போட்டோ எடுத்துக்கொண்டேன் என்றும் அப்போது திரும்பிச் சென்ற ரசிகர்களில் ஒருவர் இறந்து விட்டதாக செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக தெரிவித்த ராகவா லாரன்ஸ், அதனால் இனிமேல் தனக்காக ரசிகர்கள் பயணம் செய்யக்கூடாது என்ற முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி முதற்கட்டமாக விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் ரசிகர்களுடன் போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டார். அப்போது பலரிடம் நான் ரசிகர்களுடன் போட்டோ ஷூட் மட்டுமே எடுத்துக்கொள்ள வந்துள்ளேன், வேறு ஒன்றுமில்லை என்றார். பின்னர் அனைத்து ரசிகர்களுடனும் அவர்களின் குடும்பத்தினருடனும் போட்டோ எடுத்துக்கொண்டார். ஒரு பெண் குழந்தைக்கு லாவண்யா என பெயரும் சூட்டி அந்த குழந்தைக்கு குங்குமம் போட்டு வைத்து ஆசீர்வதித்தார்.
ஏன்னா அந்த பையன் உயிர் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இனிமேல் எல்லா மாவட்டத்துக்கும் நானே போய் நான் பரிசை பார்க்கலாம். அவர் முதல் வந்து இங்கே வர்றது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த அன்பு பாதிக்கிறது நீங்க என் கூட சேர்ந்து புகைப்படம் இருக்கிறத விட நான் கூட தேங்க்யூ ஸோ மச். நண்பருக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுவும்